அதனால அவரும் பல இடங்கள்ல வந்து நூல் விட்டு பார்க்குறாரு. ஒன்றும் கிடைக்கலைங்கிறப்ப என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து பட்டினின்னு தெரிஞ்சிருச்சு. பட்டினின்னு சொல்றது கௌரவமா நம்ம வந்து இன்னைக்கு விரதம் சொல்லிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு பாக்குறாரு. அதான் தனித்து போட்டி பேட்டி கேட்கிறவன் சொல்றாரு, தம்பி உனக்கு கூட ஒரு சீட்டு தர்றேங்கிறாரு. ஆமா, யாரு சொன்னாரு? எதுக்காக சொன்னாரு? எதுக்கு சொல்றாருன்னா, யாரை வேணாலும் நான் நிறுத்துவேன், என் கட்சியில வந்து யாரும் வெற்றி பெற போறது இல்ல, வெற்றி பெற வாய்ப்பு இருந்தா தானே ஆள் பார்த்துலாம் நிப்பாட்டனா. விஜய்க்கு எத்தனை சதவீதம் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும்? தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சொன்னது மாதிரி சின்ன பையன் அவனை ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற கருணை சம்பந்தப்பட்டது அல்லது. இது ஓட்டப்பந்தயம். பின்னாடி ஒரு ஆள் கொஞ்சம் லேசா இழைச்சி விடுறாருங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சேர்த்து கூட்டிட்டு வருவோம். பந்தயத்தில் யாருமே பார்க்க மாட்டான். முன்னோக்கி ஓடுறதுதான் பந்தயம். சீமானை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த பிஜேபி விரும்புகிறது என்று அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் அள்ளி விட்டாங்க. கடைசியில தலைவரே தோத்து போயிட்டாரு. அவர் வந்து அரசியல் தெரியாதனால இப்ப லண்டனுக்கு படிக்க போயிருக்கிறார். இந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு. அப்ப தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு பார்ப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், இன்னும் வந்து முளைச்சு 3 இலை விடலைங்கிற மாதிரி ஒரு வானவில் கூட்டணியை பாஜக அமைக்க விரும்புகிறது. வாக்குகளை பிரிப்பதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் உதவுமே தவிர வெல்வதற்கு உதவாது. சீமான் 234 இடங்களில் தனித்து போட்டி அப்படிங்கிறது வந்து 26 வைத்து விட்டு 31 இலக்காக வைத்திருக்கிறாரா? அது ஜோசியக்காரன்ட்ட நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் கஷ்டகாலமாக இருக்கு, என்னையா செய்யறதுனா உனக்கு இப்போ 7.5 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுது, அது முடிஞ்சவொடனே உனக்கு சரியாயிரும் சொல்லுவாங்க. அது முடிஞ்ச முன்னாடியே எனக்கு பிரச்சனை தீரலையான்னு சொன்னா அது உனக்கு பழகி போயிரும் சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே. சீமான் மீண்டும் தனித்து போட்டியா? காரணம் என்ன? தமிழகத்தில் மாற்றணி உருவாகுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். சீமான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டார் 234 தொகுதிகளிலும். என்ன காரணம்? ஏன் திரும்ப சொல்றாரு? கூட்டணிக்கான சாத்தியங்கள் அவருக்கு வந்து கனிந்து வராத காரணத்தினால தம்பி விஜய் வருகிறார், அண்ணனும் தம்பியும் ஒன்னா கூட்டிட்டோம் நாங்க அப்படின்னு டயலாக்லாம் பேசினாரு. பேசி கொஞ்ச நாள்லயே என்ன சொன்னாருன்னா, நான் தான் அரசியலில் மூத்தவன், என்னைய தான் எல்லாரும் பின்பற்றணும், விஜய் வந்து என்னைய முதலமைச்சராகிறதுக்கு வேலை செய்வாராங்கிறத மறைமுகமாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து முன்னாடியே இருக்கு, 14 வருஷமா இருக்கு, நான் தான் மூத்த தலைவர், அதனால தம்பி என்னைய தான் ஆதரிக்கணும் அப்படிலாம் பேசினார். இதெல்லாம் ஒருதலை காதல் தான். சீமானுக்கு விஜய் மீது இருந்தது ஒருதலை காதல். அந்த பக்கத்துல இருந்து எந்த சிக்னலுமே வரல. வராதுன்னு உறுதிப்படுத்துற முன்னாடியே டக்குன்னு மாத்திட்டாருங்க, பிரைட்டை மாத்திட்டு பழையபடி என்ன சொல்றாரு, நாங்க தனித்து போட்டிங்க. ஆனா சொன்னார்ல கூட்டணி உண்டான தம்பி முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார்ல செய்தியாளர். அரசியலை பொறுத்தவரையில நடப்பது வந்து அதிகார போட்டி, யார் பெரியவர் அப்படின்னு சொல்வதற்கான போட்டி, யாருக்கு வலிமை இருக்கிறது என்பதற்கான கள போட்டி, அப்படிதான் இதை பார்க்க முடியுமே தவிர தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சொன்னது மாதிரி சின்ன பையன் அவனை ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற கருணை சம்பந்தப்பட்டது அல்லது. இது ஓட்டப்பந்தயம். பின்னாடி ஒரு ஆள் கொஞ்சம் லேசா இழைச்சி விடுறாருங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சேர்த்து கூட்டிட்டு வருவோம். பந்தயத்தில் யாருமே பார்க்க மாட்டான். முன்னோக்கி ஓடுறதுதான் பந்தயம். அவன் சின்ன பையன் அப்படின்னு அவங்க சொன்னது மாதிரி தம்பி வர்றாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? தம்பினாலே என்ன பங்காளி தானே அர்த்தம். பங்காளி அவருக்கான பங்கை பார்ப்பாரா, உங்களுக்கான பங்களிப்பை பார்ப்பாரா, யாருக்கான பங்களிப்பு? அது மாறும். தன்னை வந்து நிரூபிப்பதற்காக விஜய் வர்றாரு. தனக்கு அரசியல் பலம் இருக்கிறதா, தனக்கு ரசிகர் பலம் இருக்கிறதா, தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா என்கிறத களத்தில் இறங்கி நிரூபிப்பதற்காக அவர் ஒரு பந்தயத்துக்குள்ள இறங்குறாரு. அவர் எப்படி இவருக்கான பந்தயத்துக்குள்ள எப்படி அவர் உதவுவாரு? ஆனா கடந்த 16 தேர்தலை போட்டிட்டு வர சீமான் தொடர்ந்து தனித்தே போட்டிட்டாரு. இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு விஜயுடைய வருகை பற்றி சொல்லும் பொழுது விஜய் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு வந்தது. அதே பத்திரிகையாளர்கிட்டையும் பேசும் பொழுது தம்பி முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுக்காரு. அவர் தனித்து போட்டியிடுகின்ற வலிமை மிகுந்தவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் குறைஞ்சிருச்சா, அடி வாங்கிச்சா? இல்ல, தம்பி முடிவு பண்ணட்டும்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? என்னால் அந்த முடிவை எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இவர் அப்படி வந்து தன்னை தன்மையப்படுத்தி விஜய் வந்து நான் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொண்டு நம்ம 2 பேரும் இணைந்து பயணிப்போம், இரட்டை குரல் துப்பாக்கியாக பயணிப்போம், தண்டவாளங்களை போல நம்ம 2 பேரும் வந்து ஒன்றாக பயணிப்போம் அப்படின்லாம் சொல்லி அரசியல் படுத்துறதுக்கு வந்து அவரால் முடியல. அது நடைமுறையில தோல்வி அடைந்து விட்ட காரணத்தினால, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்கிற காரணத்தினால அவர் என்ன பண்றாரு, ஒரு அழைப்பு விடுறாரு. ஏற்கனவே ஒரு விக்கிரவாண்டி தேர்தல் என்ன செஞ்சாரு, அதிமுக வந்து எனக்கு வந்து ஆதரவு தரணும் அப்படின்னாரு, தேமுதிக எனக்கு ஆதரவு தரணும், நான் விஜயகாந்த் கட்சிக்கு வந்து ஓட்டு கேட்டிருக்கேன் கடந்த காலங்களில், அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும், அதிமுகவுக்கு வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் நான் பேசியிருக்கேன், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா சொல்லி பார்த்தார்ல. அதிமுக எங்களுக்கு ஆதரவு தரணும்னாரு. கடைசியில் என்ன வாங்கினார், வாக்கு என்ன வாங்கினாரு,
ஒன்றுமே இல்லை, வழக்கம் போல தான் வாங்கினார். பாமக வாங்கிய வாக்கு சதவீதத்தை கூட அவர் வாங்கலை, டெபாசிட் காலியானார். அதனால் அவரும் பல இடங்களில் வந்து நூல் விட்டு பார்க்குறாரு. ஒன்றும் கிடைக்கலைங்கிறப்ப என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து பட்டினின்னு தெரிஞ்சிருச்சு. பட்டினின்னு சொல்றது கௌரவமாக நம்ம வந்து இன்னைக்கு விரதம் சொல்லிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு பார்க்குறாரு. அதான் தனித்து போட்டிங்கிறாரு. 60 தினங்கள் வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டேன், முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு பேசுறாருன்னா, பேட்டி கேட்கிறவன்ட்ட சொல்றாரு, தம்பி உனக்கு கூட ஒரு சீட்டு தர்றேங்கிறார். ஆமா, அப்படி யாரு சொன்னார்? எதுக்காக சொன்னார்? அது எதுக்கு சொல்றாருன்னா, யாரை வேணாலும் நான் நிறுத்துவேன், என் கட்சியில வந்து யாரும் வெற்றி பெற போறது இல்லை, வெற்றி பெற வாய்ப்பு இருந்தா தானே நான் ஆள் பார்த்துலாம் நிப்பாட்டேன்னா. பேட்டி எடுக்கிறாலே சொல்றாரு, நீ நாளைக்கே கட்சியில வந்து சேர்ந்தேன்னா உனக்கு கூட நான் சீட்டு தருவேன் அப்படிங்கிறாரு. தகுதியெல்லாம் கிடையாது, அது யாருன்னு தெரியாத ஆளை பார்த்து நான் எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை பொறுத்தவரையில் அந்த கட்சியில் யாரை வேண்டுமானால் வேட்பாளர் நிறுத்தலாம். ஏன்னா வெற்றி வாய்ப்புக்குரிய கட்சியாக அது இல்லை. இருந்துச்சுன்னா பார்த்து சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை அவர்கிட்ட. அது விஜய்க்கு சொன்னதா? விஜய் வந்தால் விஜய்க்கு ஒரு 30-40 சீட்டு தரதா சொன்னதா? விஜய் வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு குறைந்தவராக இல்லை. மக்கள் சக்தி அவருக்கு ஒன்று இருக்கு. அவர் இன்னும் நிரூபிக்கப்படாதவராக, அவருடைய வாக்கு வங்கி என்ன என்பதை இன்னும் உலகத்துக்கு தெரிவிக்கப்படாத இடத்துல இருக்கிறாரே தவிர, சீமானை விடவும் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனத்திரள் வந்து அவர் பக்கம் திரும்பக்கூடிய, இளைஞர் படை வந்து அவர் மீது திரும்பக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. செல்வாக்கு மிக்கவராக அவர் திரைத்துறையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் வந்து சீமானை ஆதரிக்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. சீமானை ஆதரிக்கிறதுக்கு அவர் வந்து அந்த கட்சிக்கு வந்து பிரச்சாரம் செய்து கொடுங்கன்னு கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படி இல்லை, யார் தலைமை என்பதான முக்கியமானது. யாருடைய தலைமையிலே இந்த கூட்டணி அப்படிங்கிறத முக்கியமானது. அதை செய்ய தவறிய காரணத்தினால தான் இந்தியா கூட்டணியை பின்னடைவை சந்தித்தது. ராகுல் தான் எங்கள் பிரதமர் என்று சொல்லிவிட்டு அவங்க இந்தியா கூட்டணி தேர்தலை சந்தித்திருந்தால் இன்னும் வேகமான ஒரு வளர்ச்சிக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சியாக கூட வந்திருப்பாங்க. அந்த சாத்தியம் எப்பொழுதுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு முகம் வந்து ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த தலைமை யார் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து விஜய் தன்னை தலைமையாக காட்டுவாரா, இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய சீமானை வந்து தலைமையாக காட்டுவாராங்கிற கேள்வி இருக்கு. விஜய்க்கு எத்தனை சதவீதம் கிடைக்க வாய்ப்பு நினைக்கிறீங்க? அது பல்வேறு யூகங்கள் சொல்றாங்க. ஏன்னா 2K கிட்ஸினுடைய ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சில பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறது, ஒரு 10% பெறலாம், ஒரு 15% வரைக்கும் பெறலாம் அப்படிங்கிற அந்த எல்லை தான் சொல்றாங்க. அப்போ 10% பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிங்கிறப்ப கடந்த காலத்தில் தேமுதிக இருந்த அதே இடம் தான், கடந்த காலத்தில் மதிமுக இருந்த அதே இடம் தான், இன்றைக்கு 8.4% பெற்றிருக்கக்கூடிய சீமான் கட்சி இருந்த அதே இடம் தான். அப்போ மூன்றாவது அணி என்பது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க, அதிமுக திமுக அல்லாத அணிகள், மூன்றாவது அணிகள் எப்பொழுதுமே ஒரு முதன்மையான சக்தியா மாறி இருக்கா. பாமக மாறி இருக்கா, மதிமுக அந்த இடத்திற்கு வந்திருக்கிறதா, தேமுதிக அந்த இடத்திற்கு வந்திருக்கிறதா, நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா, பாஜக வந்து யாருமே வரல. இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, முதன்மையான ஒரு விஷயமாக மாறியதே கிடையாது. எப்பொழுதுமே ஒரு நதிக்கு 2 கரைகள் போல அரசியல் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிறது. அவர்களோடு கூட்டணி சேருகிறவர்கள் வலிமை பெறுகிறார்கள், அப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர, அதிமுக திமுகவை கழித்து விட்டு ஒரு அரசியல் செய்தால் அந்த அரசியல் என்பது மேடையில் வந்து சவுடால் பேசுறதுக்கெல்லாம் உதவும், நடைமுறையில் எந்த வெற்றியும் தராது என்பதை தான் வைகோ நிரூபித்திருக்கிறார், ராமதாஸ் நிரூபித்திருக்கிறார், சீமான் நிரூபித்திருக்கிறார், இப்பொழுது அண்ணாமலை நிரூபித்திருக்கிறார், இன்னும் பல பேர் நிரூபிக்க டிடிவி தினகரன் நிரூபித்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் வந்து சேருவாங்க. முக்கியமாக திரு கே நேரு, திமுகவுடைய மூத்த அமைச்சர், ஒரு கட்சியினரிடையே பேசும் பொழுது இப்பொழுதுக்கு கூட்டணி போதுமானதா என்று தெரியவில்லை, அடுத்த தேர்தலுக்கு முன்பாக புது சக்திகள் உருவாகலாம், ரீஅலைன்மெண்ட் உருவாகலாம், பல அமைப்புகள் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொன்னது திமுக அணி பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கட்சியுடைய மூத்த தலைவர் RS பாரதி பேசும்போது அது கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்காக சொன்னது, இருக்கிற கூட்டணியை சிறப்பாக செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னதுன்னு. ஆனால் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கா, அந்த அணி நிற்குமா நிற்காதா அப்படின்னு? வெற்றி பெற்ற இடத்திலே தான் திமுக இப்பொழுது இருக்கிறது, அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாருமே ஓர் அணியிலே இல்லை. அதிமுகவோடு சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்துல தேமுதிக வந்தால் பாமக வரமாட்டேங்குது, நாம் தமிழர் கட்சி வந்தால் விஜய் கட்சி வரமாட்டேங்குது. இப்படி எல்லாருமே தனித்தனியாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டு வந்து திமுகவை எதிர்ப்பதற்கான அந்த கூட்டணி வலிமை என்பது யாரிடமே இல்லை. அப்போ வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் என்பது திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் தான் சாத்தியமாக இருக்கிறது. ஒருவேளை அரசியலிலே புதிய சக்திகள் வருகிற போது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்கு வங்கி என்பது மாறுகிற போது, நாம் வந்து ரொம்ப மேம்போக்காக இருந்து விடக்கூடாது, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று நம்ம ஏமாந்து விடக்கூடாது.
அதனால நம்ம கூட்டணியை தாண்டி நம்ம வேலை செய்யணுங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகிகளுக்கு மத்தியில் நடக்கிற கூட்டத்தில் அவர்கள் வந்து சோர்ந்து விடக்கூடாது, அவங்க அடுத்த தேர்தலுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யணும், எனர்ஜியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தானே தவிர கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவில் பிரிவுகளோ பிளவுகளோ இருப்பதாக தெரியல. இருப்பவங்க போய் புதியவங்க வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிமுக பலம் குறைந்திருக்கிற காரணத்தினால கூட்டணி வலிமை வந்தால் மட்டும்தான் அதிமுக கரையேற முடியும் என்கிற நிலைமை காரணமாக அவர்கள் திருமாவளவன் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். திருமாவளவன் தனியே வரமாட்டார், அவர் வரும்போதே கம்யூனிஸ்ட் கட்சிகளை அழைத்து கொண்டு வருவார், அவர்தான் மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரத்தை அமைத்து கொடுத்தார் என்கிற காரணத்திற்காக அவங்க கூட வந்து கூட்டணி அமைப்பதற்கு விசிக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். விசிக வந்து தாங்கள் கேட்கிற தொகுதிகளை திமுக ஏற்கனவே தரவில்லை என்கிற ஒரு சிறிய அதிருப்தி அவர்களுக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே பொது தொகுதி கேட்டார்கள், அவர்கள் தரல. சட்டமன்ற தேர்தலையுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி தர வேண்டிய இடத்துல 6 தொகுதி மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வராது, நாங்கள் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நாளைக்கு கூட்டணி பேரம் பேசுவதற்கு அதிமுக பக்கம் ஒருவேளை திருமாவளவன் போய் விடுவாரோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் விடுமோ, கூட்டணி கட்சிகள் இடமாறி விடுவார்களோ என்கிற சந்தேகத்தை விதைத்தால் கூட்டணி பேரம் பேசலாம் என்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால நாளைக்கு 15 சீட்டு கொடுத்தாதான் நான் வந்து இந்த கூட்டணியில் இருப்பேன் என்று பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கேட்கறது, ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது அடுத்த கட்டமாக இருக்கும். அது எப்போ நடக்கும்னா மற்ற முதன்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய இப்போ அதிமுக வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததை போல தனித்த பெரும்பான்மை பெற முடியாமல் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு வந்தால் அப்பொழுது கூட்டணி மந்திரி சபையிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை வரும். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமை அப்படி இருக்கான்னு கேட்டால் 40க்கு 40 வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். திமுக வலிமையாகத்தான் இருக்கிறது, போட்டியிட்ட எல்லா இடங்களிலுமே வலிமையாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கூட்டணி மந்திரி சபையில் வந்து நாங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து திமுக பலவீனமாக இல்லை, அதிமுக பலவீனமாக இருக்கிறது. அதிமுக வேண்டுமானால் நாங்கள் உங்களை கூட்டணி மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்கிறோம், அப்படியாவது கூட்டணிக்கு வாருங்கள் என்று கேட்கிற வாய்ப்பு வேணால் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதிமுகவோ திமுகவோ முதல் கட்டத்தில் அப்படி ஒரு கருத்துக்கு வரமாட்டார்கள். ஒரு மோசமான பின்னடைவை சந்தித்தால் மட்டும்தான், வேறு வழியே இல்லை, ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக வேண்டுமானால் கூட்டணி மந்திரி சபைக்கு வருவார்களே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி ஒரு சாத்தியம் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. முக்கியமாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி உருவாகும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கா இல்லையா? மெகா கூட்டணி வந்து உருவாவதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏன்னா பாஜக வந்து தங்களுடைய தலைமையிலே ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அவங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அதே போல அதிமுகவும் தங்களுடைய தலைமையிலே ஒரு அணி உருவாக வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா மும்முனை தேர்தல், மும்முனை போட்டியாகத்தான் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒன்று நடந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். முக்கியமாக சீமானை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த பிஜேபி விரும்புகிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், சீமானை முன்னிறுத்த வேண்டும், எல்லா கட்சிகளும் அந்த ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக எல்லோரும் ஒன்று சேருகிற போது திமுகவை எதிர்க்க முடியும், திரு ஸ்டாலினை எதிர்க்க முடியும். ஒரு தனி அடையாளமாக ஒருவரை நிறுத்தினால் திமுகவை கிட்டத்தட்ட போராடி வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இதனுடைய எதிரொலிப்பா, இதனுடைய ரியாக்ஷனா நேரு கொடுத்தது? சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதை பாஜகவில் இருக்கிற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? அண்ணாமலை ஒப்புக்கொள்வாரா? இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன்னா அண்ணாமலை தலைமையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்கிற புழுகு மூட்டையை தான் அவன் பல வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறான். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 25 சீட்டு வந்துடும், அவன் வந்து 15 சீட்டு வந்துடும் என்று அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் அள்ளி விட்டாங்க. கடைசியில் தலைவரே தோத்து போயிட்டாரு. அவர் வந்து அரசியல் தெரியாதனால இப்போ லண்டனுக்கு படிக்க போயிருக்கிறார். இந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு. அப்போ தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு பார்ப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், இன்னும் வந்து முளைச்சு 3 இலை விடலைங்கிற மாதிரி இன்னும் தொடங்காத கட்சியில் இருக்கிற விஜயை சீமானை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னா சீமானை வந்து பாஜக முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை ஏற்றுக்கொண்டால், அவர் இவ்வளவு காலமாக பேசிய தமிழ் தேசியம் என்பது ஒரு போலியான வேடம் என்பது புரிந்துவிடும் மக்களுக்கு. அப்போ அதனால என்ன செய்வார்னா, சீமானோடு இருக்கிறவர்கள் உண்மையிலேயே ஒரு ஏதோ தமிழ் தேசியத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் அலையாக கிளம்பி வெளியே வந்துடுவான். இது இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு வலிமை சேர்க்கும். அதனால சீமானை முதல்வர் வேட்பாளராக பாஜக அறிவித்தால் நாம் தமிழர் கட்சி கலைஞ்சிரும். எல்லாமே ஒரு சக்தியாக மாறுவது, ஒரு அணியாக மாறுவது. சீமான் வருது, பாஜக வருது, அதிமுக வருது,
எல்லாம் ஒன்று சேர்க்கும்போது ஒரு மகா அணியாக, ஒரு மிகப்பெரிய சக்தியாக, ஏன்னா இது போன்ற பல்வேறு எண்ணங்கள், கொள்கைகள், முரண்பாடுகள் கொண்டாலும் ஒன்றா சேர்ந்து அணி அமைச்சிருக்காங்க. ஜனதா கட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஈவன் இப்போ இந்தியா கூட்டணி கூட பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்ற கட்சிகள் சேர்ந்தது தானே. அந்த மாதிரி ஒரு பல்வேறு வர்ணம் கொண்ட ஒரு வானவியல் கூட்டணியை பாஜக அமைக்க விரும்புகிறது, சீமானை முன்னிறுத்த விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குல்ல. தேசிய அரசியலில் வேண்டுமானால் பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி அமைப்பது என்பது, வானவில் கூட்டணி எல்லாம் அமைப்பது என்பது ஓரளவுக்கு சாத்தியமாகலாம். மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் எல்லாருமே திமுகவை தான் எதிர்க்கிறாங்க. பாஜகவுக்கு திமுக எதிர்ப்பு, பாமகவுக்கு திமுக எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சிக்கு திமுக எதிர்ப்பு, டிடிவி தினகரனுக்கு திமுக எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் திமுக எதிர்ப்பு தான் இருக்கும். யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு குடும்பிப்பிடி சண்டை இருக்குல்ல. அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்வார்களா? சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்வார்களா? இப்போ ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இவங்களாவது கனவு காங்குறாங்க. அவர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தவர். அவர் அந்த இடத்தை விட்டு கொடுப்பாரா? அப்போ இருக்கிற கட்சியிலே வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி இந்த சிறு கட்சிகளுக்கு மத்தியில் அதிமுக தான் ஓரளவுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்கு வலிமை இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அதனால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நாங்கள்லாம் ஒன்று கூடுவோம் அப்படின்னு ஒரு அணியை அமைத்தா திமுகவை லேசாக அசைச்சு பார்க்கலாம், இல்லாட்டினா அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு பெரிய ஆளுமையாக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. எல்லாருமே என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும், ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எண்ணத்தில் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர தான் அதற்கு ஒரு பெரிய தலைவர் என்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அண்ணாமலைக்கு இருக்கு, சீமானுக்கு இருக்கு, டிடிவி தினகரனுக்கு இருக்கு. எல்லாருமே தன்னை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு இவருடைய அணிக்கு வருவதற்கு அப்படிங்கிற சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவான சூழல் இருக்கிற பட்சத்தில் வெற்றி முழுக்க திமுக பக்கம் நீடிக்கத்தான் செய்யுமே தவிர வருகிற சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்கிற சூழலை எதிர்க்கட்சிகள் முடிந்த வரைக்கும் அவருடைய ஒற்றுமையின்மையின் வழியாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சீமான்ட்ட 8% இருக்கு, அடுத்த தேர்தலில் அது 10, 12, ஈவன் 15 கூட ஆகலாம். விஜய்க்கு நீங்களே சொன்னீங்க ஒரு 8-10% வரலாம், அல்லது அது 15 மாறலாம். இந்த மாதிரி வாக்குகள் பிரியறது அப்படிங்கிறது திமுக வெற்றிங்கிறத விட திமுக அணிக்கு, திமுகவுக்கு இன்னும் கூட இடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சாத்தியம் இருக்கா? குறைந்தாலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். குறைவது அப்படிங்கிறது சாத்தியம்தான். ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவருடைய கடந்த கால வாக்கு வங்கியிலிருந்து சற்று குறைந்திருக்கிறது, ஒரு 5% வரைக்கும் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. ஆனா குறைந்து இருந்தாலும் வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இவர்கள்லாம் தனித்தனி அணிகளாக வாக்குகளை பிரிப்பார்களே தவிர வெல்வார்களா என்பது வேறு. வாக்குகளை பிரிப்பதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் உதவுமே தவிர வெல்வதற்கு உதவாது. வெற்றி பெறுகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? தனி பெரும்பான்மை பெறுகிற இடத்துல குறைந்த வாக்கு வித்தியாசத்திலாவது திமுக தான் திரும்ப வெற்றி பெறும். சீமான் 234 இடங்களில் தனித்து போட்டி அப்படிங்கிறது 26 விட்டு 31 இலக்காக வைத்திருக்கிறாரா? வர்ற தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் தான் முதலமைச்சர் வேட்பாளருக்கான இலக்கா? அது ஜோசியக்காரன்ட்ட நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் கஷ்டகாலமாக இருக்கு, என்னையா செய்யறதுனா உனக்கு இப்போ 7.5 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுது, அது முடிஞ்சவொடனே உனக்கு சரியாயிரும் சொல்லுவாங்க. அது முடிஞ்ச முன்னாடியே எனக்கு பிரச்சனை தீரலையான்னு சொன்னால் அது உனக்கு பழகி போயிரும் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நமக்கு இலக்கு இது கிடையாது. சீமான் கூட சொல்லுவார், என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காண்டா அப்படிங்கிறார் திடீர்னு ஒரு மேடையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓட்டு போடுறதுக்கு எவனுக்குலாம் உரிமை இல்லையோ அவனை தாண்டா என்னால் கவர முடியுது, அவன் தான் வாட்ஸ்அப்பில் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல அப்படிங்கிற நிலைமையில தான் கட்சி இருக்கு. அப்போ வெற்றி பெற மாட்டோம் என்பதைத்தான் அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். அதனால வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த தேர்தலுடைய எண்ணிக்கையை சொல்லிட்டு எங்களுடைய கனவு 2030 இருக்கு, 35 இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதைத்தான் எல்லாருமே ஏற்கனவே கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மனம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்கு சொல்லுகிற வழக்கமான ஒரு டைலாக் அது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் உரிமைக்காக ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.